சாதாரண மீனவர் குடும்பத்தில் பிறந்து ஒரு போராட்ட தியாகியாக இருந்ததால் தமிழக அரசு மீனவர் வீட்டு வசதி திட்டத்திற்கு இவரது பெயரை சுட்டியுள்ளது. மேலும் மே முதல் நாளை மே தினமாகவும் தொழிலாளர் தினமாகவும் கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவரும் இவர்தான். அவர் யார் என்று கேட்டால் சிந்தனை சிற்பி மா. சிங்காரவேலர். இவரின் முழு வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். மா. சிங்காரவேலர் என அறியப்படும் மலையபுரம் சிங்காரவேலு ஒரு தமிழ்நாட்டு பொது உடைமை கொள்கையாளர் மற்றும் இந்திய விடுதலை போராளி. பொது உடைமை சிந்தனைகளை தமிழ்நாட்டில் பரப்ப ஆற்றிய பணிகளுக்காக இவர் சிந்தனை சிற்பி என்றும் அழைக்கப்பட்டார். சிங்காரவேலர் 1860ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி சென்னையில் உள்ள அயோத்தி குப்பத்தில் பிறந்தார். இவரது குடும்பம் பிற்படுத்தப்பட்ட மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தது. தனது பள்ளி கல்வியை முடித்த பின் மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பின் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தமிழ், ஆங்கில மொழிகளை தவிர இவருக்கு இந்தி, உருது, பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய மொழிகளிலும் இவருக்கு புலமை இருந்தது. வெலிங்டன் சீமாட்டி கல்வி வளாகத்தில் தான் அவர் வீடு இருந்தது. அங்கு 20,000 நூல்களுக்கு மேல் அவர் சேகரித்து வைத்திருந்தார். இவர் இருந்த குடியிருப்பு வளாகத்தை இவரது கைதுக்கு பின் அன்றைய ஆளுநர் வெலிங்டன் பிரபு கைப்பற்றி அந்த இடத்தில் கல்வி நிலையத்தை நிறுவி தனது மனைவியின் பெயரை அங்கு வைத்துக் கொண்டார். சிங்காரவேலர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சபையில் வழக்கறிஞராக 1907ஆம் ஆண்டு தன்னை பதிவு செய்து கொண்டார். வழக்கறிஞர் தொழிலில் இறங்கிய சிங்காரவேலு அடக்குமுறையாளர்கள், பேராசைக்காரர்கள் ஆகியோரின் சார்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழக்காடியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1921ஆம் ஆண்டின் ஒத்துழையாமை இயக்கத்தினால் தனது வழக்கறிஞர் தொழிலை புறக்கணித்தார். 1918ஆம் ஆண்டில் அவரது நெருங்கிய தோழருமான மற்றும் தமிழ் அறிஞருமான திருவி கல்யாண சுந்தரனார் சென்னை பின்னணி கார்நாட்டிக் ஆலை தொழிலாளர்களுக்காக சென்னை தொழிலாளர் சங்கத்தை தொடங்கினார். இவரது நெருங்கிய நண்பர் சிங்காரவேலரும் அந்த சங்க கூட்டங்களுக்கு வந்து தனக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதை ஏற்று சிங்காரவேலரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அந்த சமயத்தில் இந்த 2 ஆலை மில்களிலும் சுமார் 14,000 தொழிலாளர்கள் வேலை செய்தனர். தொழிலாளிகளின் ஊர்வலங்களிலும் அவர் பங்கெடுத்தார். 1920ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி அன்று ஆங்கிலேய காவல்துறை ஆலை தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 2 தொழிலாளிகளை கொன்றது. அவர்களை அடக்கம் செய்வதற்கு அவர்கள் உடலை தூக்கிச் சென்றவர்களில் சிங்காரவேலுவும் ஒருவர். அதன் பின் 1921ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அன்று காவல்துறையினர் நடத்திய மற்றொரு துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உட்பட 7 ஆலை தொழிலாளிகள் கொல்லப்பட்டனர். அவர்களின் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்ட சிங்காரவேலர் அதை குறித்து ஒரு உருக்கமான கட்டுரை எழுதி அதை பத்திரிகைகளுக்கு அனுப்பினார். 1922ஆம் ஆண்டில் பம்பாயைச் சேர்ந்த S.A. டாங்கேயுடன் தொடர்பு ஏற்பட்டது. அதன் பின்பு 1922ஆம் ஆண்டில் M.N. ராய் வெளிப்படுத்திய திட்டத்தால் கவரப்பட்டு அவருடன் தொடர்ந்து கடித போக்குவரத்து வைத்துக் கொண்டார். 1923ஆம் ஆண்டு மே தினம் கொண்டாட இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் கட்சி என்ற கட்சியை புரட்சிகர திட்டத்துடன் தொடங்கினார். இங்குதான் நாம் மே தினத்தின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தொழிலாளிகள் பலரும் நாளொன்றுக்கு 12 முதல் 18 மணி நேர வேலை கட்டாயம் செய்ய வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டனர். இதற்கு எதிரான குரல்களும் பல்வேறு நாடுகளில் ஆங்காங்கே எழத் துவங்கியது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம்தான். பல போராட்டங்கள் செய்து பலரும் உயிர்விட்ட பின்புதான் 1890 மே 1 அன்று அனைத்துலக அளவில் தொழிலாளர்கள் இயக்கங்களை நடத்த வேண்டும் என்று அறைகூவல் விடப்பட்டது. இந்த அறைகூவலே மே முதல் நாளை சர்வதேச தொழிலாளர் தினமாக மே தினமாக அனுசரிக்க வழிவகுத்தது. லேபர் கிசான் ஜெட் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் வார இதழையும் தொழிலாளன் என்ற தமிழ் இதழையும் ஆசிரியராக இருந்து புதுப்பித்து வெளியிட்டார். மார்ச் 24இல் கான்பூர் சதி வழக்கில் சிங்காரவேலர் குற்றம் சாட்டப்பட்டார். அவர் நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் அவருக்கு எதிரான நடவடிக்கை அனைத்தும் கைவிடப்பட்டது. இந்த வழக்குதான் இந்திய மண்ணில் பொதுவுடைமை இயக்கம் என்றும் மக்கள் இயக்கம் என்றும் மாற காரணமாக அமைந்தது. கான்பூர் பத்திரிகையாளரான சத்ய பக்த் என்பவர் சட்டப்பூர்வமான இந்திய பொதுவுடைமை கட்சி அமைக்கப்பட இருப்பதாக 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவித்தார். இந்திய கம்யூனிஸ்டுகளின் முதல் மாநாடு 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 28 முதல் டிசம்பர் 30 வரை கான்பூரில் சென்னை கம்யூனிஸ்ட் M. சிங்காரவேலரின் தலைமையில் நடந்தது. 1927ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் கம்யூனிஸ்டும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாபுர்ஜி சக்லத்வாலா சென்னைக்கு வருகை தருவதாக சிங்காரவேலர் கேட்டுக்கொண்டதால் சென்னை மாநகராட்சி அவருக்கு வரவேற்பு விழா ஏற்பாடு செய்தது. சக்லத்வாலா பேசிய கூட்டங்களில் உரையை சிங்காரவேலர் மொழிபெயர்த்தார். 1931ஆம் ஆண்டு பெரியார் ஓராண்டு உலக பயணம் மேற்கொண்ட பொழுது தான் மறுமுறை தனது குடியரசு இதழுக்கு சிங்காரவேலர் கட்டுரைகள் எழுதி வழிகாட்ட வேண்டும் என பெரியார் கேட்டுக்கொண்டார். அடுத்ததாக
சிங்காரவேலரின் சமூக பணிகள் என்னவென்று கேட்டால், இந்தியாவின் முதலாக மே தினமாக கொண்டாடியவர் சிங்காரவேலர். மேலும் தொழிலாளர் நலனுக்காக மே 1, 1923 உழைப்பாளர் உழவர் கட்சியை தொடங்கினார். 1925 இந்திய பொதுவுடைமை கட்சியை தொடங்கிய தலைவர்கள் இவரும் ஒருவர். சிங்காரவேலர் 1918 மகாத்மா காந்தியை தன் தலைவராக ஏற்றார். இவர் ஆங்கிலேய ஆட்சியின் ரவுலட் சட்டத்தை எதிர்த்தார். மேலும் 1919 நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வை தொடர்ந்து காந்தி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திற்கு அனைத்து வழக்கறிஞர்களையும் அழைப்பு விடுத்தார். அதன் காரணமாகவே இவர் தனது வழக்கறிஞர் ஆடையை எரித்தும், இனி எப்போதும் வழக்கறிஞர் தொழிலில் பார்க்க மாட்டேன் என்று மக்களுக்காக பாடுபடுவேன் என்று கூறியும் ஆங்கில அரசுக்கு தனது எதிர்ப்பையும் காந்திக்கு தன் ஆதரவையும் அளித்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்ற நிலையை சமாளிக்கும் விதமாக இங்கிலாந்தில் வேல்ஸ் இளவரசுடன் இந்தியாவுக்கு வந்தார். அவரது வருகையை எதிர்க்கும் விதமாக சிங்காரவேலர் சென்னையில் பெரிய போராட்டம் ஒன்றை முன்னின்று நடத்தினார். இப்போராட்டம் ஆங்கில அரசையை உலுக்கியது என்று அறிஞர் அண்ணா கூறினார். 1927 பெங்களூருக்கும் நாக்பூருக்கும் இடையே தொடர்வண்டி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார். ஆகஸ்ட் 1927 சாக்கோவுக்கும் வான்செட்டிக்கும் தீர்ப்பாகிய மரண தண்டனை எதிர்த்து கூட்டங்களும் நடத்தினார். 1928 வரலாற்று பெருமை வாய்ந்த தென்னிந்திய தொடர்வண்டி வேலைநிறுத்தத்தை நடத்திய தலைவர்கள் மீது தொடரப்பட்ட சதி வழக்கில் அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் அந்த தண்டனை குறைக்கப்பட்டு ஆகஸ்ட் 1930 விடுதலை செய்யப்பட்டார். இறுதியாக 1945 ஜூன் 24 அன்று சென்னை அச்சு தொழிலாளர் மாநாட்டில் பேசிய அவர், எனக்கு வயது 84 ஆயினும் தொழிலாளி வர்க்கத்திற்கு என் கடமையை செய்ய நான் இங்கே வந்துள்ளேன். உங்கள் மத்தியில் நான் இறந்தாலும் அதைவிட எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேறென்ன? கம்யூனிஸ்ட் கட்சி தான் உங்களுடைய சரியான அரசியல் தலைமை என்று முழங்கினார். அவர் 1946 பிப்ரவரி 11 சென்னையில் காலமானார். தான் மரணம் அடைவதற்கு முன்பு தன் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட்டு சேர்த்து வைத்திருந்த 10,000 அரிய புத்தகங்களை கொண்ட நூலகத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்தார். மா. சிங்காரவேலர் பரதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தமிழக அரசு மீனவர் வீட்டு வசதி திட்டத்திற்கு இவரது பெயரை சூட்டியது. மேலும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மா. சிங்காரவேலர் மாளிகை என்று பெயர் சூட்டியது. இவரை பற்றி தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கானா அண்ணாதுரை எழுதிய நூலில் மா. சிங்காரவேலர் பரவர் குலம் நெய்தல் நாயகன் என்று இவர் ஒரு பிராமணராக பிறந்திருந்ததால் இவரது சிலை உருசியாவின் மாஸ்கோ வரை நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என கூறினார். மேலும் காந்தி புராணம், கந்த புராணம் பேசும் நபர்களை கொண்டாடும் மக்கள் இவரை மிக சாதாரணமாக நினைத்து விட்டனர். வெட்டுக்கிளியிலும் பச்சுந்திகளும் புலப்படும் ஒரு நேரத்தில் ஒரு புரட்சி புலியை மக்கள் மறந்தனர் என்றும், ஆங்கிலேய இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் 10 என்றால் 4 இவரின் ஒரு பங்கு மிக அதிகம் என்று கூறினார். சென்னையில் நடந்த வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு, சைமன் குழு புறக்கணிப்பு, தொழிலாளர்கள் போராட்டம், கர்நாடக ஆலை போராட்டம், நாகை தொடர்வண்டி தொழிலாளர்கள் போராட்டம் முதலிய போராட்டங்கள் இவர் தலைமையில் தான் நடந்தது. மே 1 தொழிலாளர்கள் நாள் சென்னையில் தான் இவரால் கொண்டாடப்பட்டது. இவரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் பாடலும் எழுதியுள்ளார். இவர் பிறந்து 150 வருடங்கள் நிறைவுறுவதை நினைவு கூறும் விதமாக தமிழக அரசு சிங்காரவேலர் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடியது. அதன்படி 2011 பிப்ரவரி 18 அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா கொண்டாட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவரது சிந்தனைகள் மற்றும் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை குறித்து மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டிகளும் கருத்தரங்களும் நடைபெற்றன. இப்படி ஒரு தமிழ் தியாகியை நாம் அனைவரும் போற்றி பாராட்ட வேண்டும். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற வரலாற்று செய்திகள் வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.